புதுச்சேரி ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நெசவாளர் நகர் இளைஞர்கள் நடத்தும் முதலாம் ஆண்டு பொங்கல் திருவிழாவையொட்டி கோலப்போட்டி விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. கோலப்போட்டியினை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ஆகியோர் பார்வையிட்டு கோலங்கள் வரைந்த மகளிர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் ஓட்டப்பந்தயம், மியூசிக்கல் சேர், பானை உடைத்தல், கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. பரிசளிப்பு விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்களான சிவா மற்றும் அன்பு, ஆனந்த், தமிழ்மணி, குமார், தேவா, முத்து, அஜித், விக்னேஷ் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். முன்னதாக விழாவிற்கு வருகை தந்த முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோருக்கு அப்பகுதி மக்கள் மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி வரவேற்றனர். 125 பொங்கல் சூப்பரா இருக்கு. கண்டமங்கலம் அருகே உள்ள மிட்டா மண்டகப்பட்டு கிராமத்தில் வசித்து வருபவர் ஆரியபாதம். இவரது மனைவி ஆனந்த நாயகி. இவர் கடலூர் மாவட்டம் தூக்கணாம்பாக்கம் காவல் நிலையத்தில் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் சம்பவ நாளான கடந்த 11ஆம் தேதி இரவு வீட்டில் கணவன், மனைவி இருவரும் பிள்ளைகளிடம் பேசிவிட்டு இரவு 12 மணிக்கு அவரவர் அறையில் படுத்து தூங்கி உள்ளனர். இந்நிலையில் மறுநாள் 12ஆம் தேதி காலை எழுந்து பார்த்தபோது வீட்டில் முன்பக்க கதவு பூட்டு உடைக்கப்பட்டு திறந்து கிடந்துள்ளது. உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவை உடைத்து அதில் இருந்த 15 சவரன் தங்க நகைகள், ரூபாய் 15,000 மதிப்புள்ள வெள்ளி பொருட்கள் மற்றும் ரூபாய் 23,000 ரொக்க பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடிச் சென்றிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து ஆரியபாதம் கொடுத்த புகாரின் பேரில் கண்டமங்கலம் காவல்துறை இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு, சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து இந்த துணிகர திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். பெண் காவல்துறை சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் வீட்டில் நடைபெற்றுள்ள திருட்டுச் சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருடு போன தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளின் மதிப்பு ரூபாய் 6 லட்சம் ஆகும். வில்லியனூர் பகுதியில் கலாம் வாகன ஓட்டுநர் தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக பொங்கல் விளையாட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு கலாம் வாகன ஓட்டுநர் தொழிலாளர் சங்க தலைவர் விநாயகமூர்த்தி தலைமை தாங்கினார். இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. தொடர்ந்து கோலப் போட்டியில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவருக்கும் புடவைகள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் மாநில பொறுப்பாளர்கள் சுப்பிரமணியம் மற்றும் தேவநாதன், ஜீவன், அறிவழகன், அசோக், சுரேஷ், கவாஸ்கர் ஆகியோர் செய்திருந்தனர். இதில் உழவர்கரை தொகுதி சமூக சேவகரும் சங்கத்தின் சட்ட ஆலோசகருமான சசிபாலன் மற்றும் ரவிக்குமார் கலந்து கொண்டு அனைவருக்கும் பரிசுகளை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுவை சமத்துவ மினி லாரி உரிமையாளர் சங்க தலைவர் சத்யராஜ், கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கலாம் வாகன ஓட்டுநர் தொழிலாளர்கள் செய்திருந்தனர். கனகா அவர்கள் மேடைக்கு வர வேண்டும். முகேஷ், நந்தினி, திருவள்ளுவர் தினத்தையொட்டி திராவிடர் கழகம் சார்பில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மாவட்ட தலைவர் அன்பரசன் தலைமையில் திராவிட கழக நிர்வாகிகள் திருவள்ளுவர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
தொடர்ந்து புதுச்சேரி கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் அறிவு சூரியன், அயோத்திதாச பண்டிதர், கள போராளி கவிஞர், தமிழ் ஒளி இலக்கிய பேரவையின் நிறுவனர் முனைவர் சச்சிதானந்தம் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் புதுவை தன்னுரிமை கழக தலைவர் சடகோபன், புதுவை தமிழ் சான்றோர் பேரவை நிறுவனர் கலை மாமணி முனைவர் நெய்தல் நாடன், புதுவை தமிழ் இலக்கிய ஆய்வுக் கழக தலைவர் தமிழ் மாமணி வேல்முருகன், திருமுருகன் அறக்கட்டளை நிறுவனர் அரங்க விஜயரங்கம் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு திருவள்ளுவர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் பிரமுகர்கள் கோவிந்தராஜ் மற்றும் சூசைராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருபுவனை அடுத்துள்ள மதகடிப்பட்டு பகுதியில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் வாரச்சந்தை இந்த பொங்கல் அன்று சிறப்பு சந்தையாக செயல்பட்டது. பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்களும் விவசாயிகளும் தங்களது வீடுகளிலும் மாடுகளுக்கும் அலங்காரம் செய்வதற்காக பல்வேறு வகையான அலங்கார பொருட்களை வாங்கிச் சென்றனர். இவற்றில் 10 ரூபாய் முதல் 4000 ரூபாய் வரை பொருட்கள் இங்கு குவித்து வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டன. இதில் கயிறு, தண்டை, சலங்கை உள்ளிட்ட பல்வேறு வகையான வண்ணங்களிலும் அளவுகளிலும் வடிவங்களிலும் காட்சிப்படுத்தப்பட்டன. இதனை விவசாய பொதுமக்களும் செல்ல பிராணிகள் வளர்க்கும் பொதுமக்களும் ஆர்வமுடன் ஏராளமான பொருட்களை வாங்கிச் சென்றனர். இது தவிர தொடர்ந்து 4வது தலைமுறையாக இந்த சந்தை தோப்பில் வியாபாரம் செய்து வரும் நபர்களும் இங்கு வியாபாரத்தில் ஈடுபட்டது கூடுதல் சிறப்பாக அமைந்தது. மதகடிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்தும் வெளியூர்களில் இருந்தும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் மதகடிப்பட்டு சிறப்பு சந்தைகளில் கலந்து கொண்டு தங்கள் கால்நடைகளுக்கும் வீடுகளுக்கும் தேவையான அலங்கார பொருட்களை வாங்கிச் சென்றனர். தமிழர்களின் பாரம்பரிய மிக்க முக்கிய திருவிழாக்களில் ஒன்றாக பொங்கல் திருநாள் ஒவ்வொரு ஆண்டும் புதுவையில் வெகு விமர்சையாக பொதுமக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல் கொண்டாட்டங்களில் 4வது நாளில் காணும் பொங்கல் என்பது கொண்டாடப்படுகிறது. காணும் பொங்கலை பற்றி நாம் அறியாத பல விஷயங்கள், பல சம்பிரதாயங்கள் மற்றும் கொண்டாட்ட முறைகள் உள்ளன. காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோரை கண்டு களிக்க இப்பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. தை திருநாளாம் பொங்கலை போலவே காணும் பொங்கல் தினத்தையும் பொதுமக்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். உலக அளவில் சுற்றுலா தலங்களில் 2வது இடத்தை பிடித்துள்ள புதுச்சேரியில் சனி, ஞாயிறு மற்றும் திருவிழா நாட்களில் வழக்கத்திற்கு மாறாக பொதுமக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படும். அந்த வகையில் காணும் பொங்கலையொட்டி புதுச்சேரி கடற்கரை, பாரதி பூங்கா, பாண்டி மெரினா கடற்கரை, ஆரோவில் நோனாங்குப்பம் படகு குழாம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களில் வழக்கத்திற்கு மாறாக மக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மேலும் புதுவையில் உள்ள பொதுமக்கள் மட்டுமல்லாமல் விழுப்புரம், திண்டிவனம், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் காணும் பொங்கலையொட்டி புதுச்சேரியில் குவிந்தனர். பாதுகாப்பு பணிக்காக புதுவையில் பல்வேறு சுற்றுலா தலங்களில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் கோமாதா ஆலயத்தில் மாட்டுப் பொங்கல் அன்று கோபூஜை செய்தால் நாடு நலம் பெற்று மக்கள் வளமுடன் வாழ்வார்கள் என்ற ஐதீகம் உள்ளது. அதன்படி ஆண்டுதோறும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கோமாதா ஆலயத்தில் நடைபெற்ற பூஜையில் 9 வகையான நவ தானியங்கள் மற்றும் வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்களை கொண்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மேலும் அலங்கரிக்கப்பட்ட பசுக்களுக்கு பூஜைகளும், குதிரைகளுக்கும்
அஷ்டாதி பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பசுக்கள் மற்றும் குதிரைகளை வணங்கி காய்கறி மற்றும் கீரையினை தானமாக கொடுத்து தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அனைவருக்கும் கோவிலில் பூஜிக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்களும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரியமிக்க பண்டிகையான பொங்கல் பண்டிகை, மாட்டுப் பொங்கல், உழவர் திருநாள் என தொடர்ந்து 3 நாட்கள் வெகு விமர்சையாக பொதுமக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. முதல் நாளில் சூரிய பகவானுக்கு பொங்கலிட்டும், 2ஆம் நாள் கால்நடைகளுக்கு படையலிட்டும், 3ஆம் நாள் விவசாய பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் உழவர் திருநாளாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி தேங்காய்த்திட்டு பகுதியில் உழவர் திருநாளை முன்னிட்டு அப்பகுதியில் உள்ள மக்கள் தங்களது நிலங்களில் விளைந்த பொருட்கள் மற்றும் தங்கள் வீடுகளில் பூத்த பூக்களை கொண்டு அதே பகுதியில் உள்ள ஐயனாரப்பன் ஆலயத்தில் வைத்து படையலிடுவது வழக்கம். தலைமுறையாய் நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சி இந்த ஆண்டும் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அப்பகுதி மக்கள் தங்களது விளை நிலங்களில் விளைந்த பொருட்கள், பூக்களை ஊர்வலமாக கொண்டு வந்து ஐயனாரப்பன் ஆலயத்தில் வைத்து படையலிட்டு மகிழ்ந்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியாங்குப்பம் ராம்சிங் நகர் எம்ஜிஆர் வீதியில் அமைந்துள்ள மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழு ஆண்டுதோறும் தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடி வருகிறது. அந்த வகையில் மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழுவின் 32ஆம் ஆண்டு பொங்கல் விழா செட்டிக்குளம் பகுதியில் நடைபெற்றது. மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழுவின் தலைவர் கலை மாமணி வேல்முருகன் தலைமையில், செயலாளர் கலை மாமணி ராஜேந்திரன் முன்னிலையில் சிலம்பாட்ட குழுவின் கௌரவ தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சிலம்பம் பயிற்சி பெறும் மாணவர்களை வாழ்த்தி பாராட்டி பொங்கல் வாழ்த்துக்களை கூறி கரும்பு மற்றும் பொங்கல் பரிசுகளை வழங்கினர். வாழ்த்துரை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் பேசும்பொழுது, நமது பாரம்பரியமிக்க தற்காப்பு கலையான சிலம்பம் பயிற்சி மருது சகோதரர்கள் சிலம்பாட்ட குழு இலவசமாக கற்றுத் தருவதாகவும், இதில் 100கணக்கான மாணவர்கள் ஆண்டுதோறும் பயிற்சி பெற்று வருவதாகவும், மாணவர்கள் தவறான பாதையில் செல்லாமல் இதுபோன்ற தற்காப்பு கலைகளை கற்று மாநில அளவிலும் தேசிய அளவிலும் நடைபெறும் சிலம்பம் போட்டிகளில் பங்கு பெற்று நமது புதுவை மாநிலத்திற்கு பெருமை சேர்ப்பதோடு சர்வதேச அளவிலும் நடைபெறும் சிலம்பம் போட்டிகளிலும் பங்கேற்று வெற்றி பெற்று நமது புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமையினை பெற்றுத்தர வேண்டும் என்றும் கூறினார். மேலும் முன்னதாக சிலம்பம் பயிற்சி பெறும் மாணவர்களின் தற்காப்பு கலைகளான ஒற்றை குச்சி, இரட்டை குச்சி, தனிநபர், இருவர், மூவர், சிலம்பம் சுற்றுதல், மான்கொம்பு, சுருள்கத்தி உள்ளிட்ட கலைகளை நிகழ்த்தி காட்டினர். சிலம்பாட்ட குழுவின் நிர்வாகிகளை சட்டமன்ற உறுப்பினர் பொன்னாடை போர்த்தி வாழ்த்தினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆர்கே நகர் பஞ்சாயத்து தலைவர் சங்கர், புதுச்சேரி இசை கச்சேரி ஒருங்கிணைப்பாளர் வாசுதேவன் மற்றும் சிலம்பாட்ட குழுவின் பொருளாளர் பாலகிருஷ்ணன், திருமலை, சக்திவேல், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள், சிலம்பம் பயிற்சி பெறும் மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
தலமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வர் பொறுப்பு வகிக்கும் மனோன்மணி தலைமை தாங்கினார். கண்காணிப்பாளர் வரதராஜுலு முன்னிலை வகித்தார். தலைமை ஆசிரியை சிவசங்கரி வரவேற்புரை வழங்கினார். விரிவுரையாளர் மணிகண்டன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். தமிழர் திருநாள் பற்றி மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர் உதயகுமார் சிறப்புரையாற்றினார். விரிவுரையாளர் கவிதா நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பொங்கல் பொங்கி மாணவ மாணவிகளுக்கு பொங்கல் வழங்கப்பட்டது. மேலும் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விரிவுரையாளர்கள் சரவணன், யமுனா, ராஜேஸ்வரி, ஜேசுராஜா, ஜனார்த்தனன், முதுநிலை எழுத்தாளர் காந்தி, மீனா மற்றும் ஆசிரியர்கள் ஜெகன் நாயகி, அனிதா மேரி, நீலாவதி, மகாதேவன், அமுதன், நூலக ஆசிரியர் ஆறுமுகம் ஆகியோர் செய்திருந்தனர். உடற்கல்வி ஆசிரியர் முனைவர் ரகு நன்றி கூறினார். புதுச்சேரி பாரத சாரண சாரணியை இயக்கம் மற்றும் சோழன் கரிகாலன் சாரணர் படை சார்பில் அரியாங்குப்பம் தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2 நாட்கள் சாரண பயிற்சி முகாம் மாநில அமைப்பு ஆணையர் சண்முகம் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது. முகாமினை பள்ளியின் துணை முதல்வர் விஜயா தலைமையேற்று துவக்கி வைத்தார். தலைமை ஆசிரியர் லீலாவதி முன்னிலை வகித்தார். முதல் நாள் முகாமில் சாரணர்கள் சிறுநடை பயணமாக முருகம்பாக்கம் கைவினை கிராமத்திற்கு சென்று மேலாளர் பாஸ்கரன் தலைமையில் தூய்மை பணியினை மேற்கொண்டனர். இயற்கை ஆர்வலர் பூபேஷ் குப்தா பல்லுயிர் பெருக்கம் குறித்த விழிப்புணர்வு உரை நிகழ்த்தினார். பொம்மலாட்ட நிகழ்ச்சியை நிகழ்த்தி காட்டினார். 2ஆம் நாள் முகாமில் சாரணர்களுக்கு முடிச்சு பயிற்சி, முதலுதவி பயிற்சி, சாரண உடற்பயிற்சி, சாரண அடிப்படை பயிற்சி ஆகிய பயிற்சிகளை சாரண ஆசிரியர்கள் தணிகை குமரன், மனோகரன், விக்டர், அந்தோனிசாமி, ஐயப்பன் ஆகியோர் வழங்கினர். கைவினை பயிற்சியை ஐயாசாமி வழங்கினார். நிறைவு விழாவில் சாரணர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சாரண ஆசிரியர் ஐயப்பன் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். முகாமில் ஆசிரியர்கள் மகேஷ்குமார், அருணாச்சலம் உட்பட அனைத்து ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதி மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் திருவுருவப் படத்திற்கு காணும் பொங்கலை முன்னிட்டு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி அரியாங்குப்பத்தில் உள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி இல்லத்தில் நடைபெற்றது. ஜெயமூர்த்தியின் துணைவியார் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டு ஜெயமூர்த்தி திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். விழுப்புரம் மாவட்ட காவல்துறை சார்பில் விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 3 மாதங்களில் வளவனூர் மற்றும் கண்டமங்கலம் ஆகிய காவல் நிலையங்களுக்குட்பட்ட பகுதிகளில் சாலையோரம் தனியாக இருந்து வயதான பெண்களை தாக்கி அவர்கள் அணிந்திருந்த தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தொடர்பாக 5 கொள்ளை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கின் குற்றவாளிகளை கண்டறிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவுப்படி உதவி காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் குப்தா மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர் நந்தகுமார் மேற்பார்வையில் காவல் ஆய்வாளர்கள் விஜயகுமார் மற்றும் செல்வநாயகம் ஆகியோர் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் கூலியனூர் கூற்றோடு அருகில் வளவனூர் காவல் ஆய்வாளர் விஜயகுமார், காவல் உதவி ஆய்வாளர்கள் தங்கப்பாண்டியன், கௌதமன் மற்றும் காவலர்கள் அடங்கிய குழு வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்திய போது அதன் ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்தாமல் தப்பி செல்ல முற்பட்டவரை காவல்துறையினர் விரட்டி சென்று பிடித்து விசாரணை செய்தபோது அகரம் கிராமம் ஜெயக்குமார் என்பதும் 5 கொள்ளை வழக்குகளில் இவர் தொடர்புடையதும் தெரிய வந்தது. எனவே குற்றவாளியை கைது செய்து அவரிடமிருந்து 5 கொள்ளை வழக்குகளில் கொள்ளையடிக்கப்பட்ட தங்க நகைகள் மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை கைப்பற்றப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட குற்றவாளியை கைது செய்த தனிப்படையினரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாராட்டினார். கேரள மாநிலத்தில் உள்ள ஐயப்பன் கோவில் மகர ஜோதி தரிசனத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஐயப்ப ஆலயத்தில் ஜோதி தரிசனம் விமர்சையாக நடைபெற்றது. இதனிடையே புதுச்சேரி முத்திரையர்பாளையம் கோவிந்தன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஆலயத்தில் நடைபெற்ற ஜோதி தரிசன நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜோதியை தரிசித்தனர். தொடர்ந்து படிப்பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை குருக்கள் அர்ஜுனன் சுவாமிகள், ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மந்திரம் கூறி சங்கத் தலைவர் வள்ளலார் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினர். வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் வள்ளலார் கணேஷ் கூறுகையில் 6ஆம் ஆண்டாக தைமாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறும் அன்னதானத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன், அன்பானந்தம், ரவி பாண்டுரங்கன், இளங்கோவன், புருஷோத்தமன், ராஜேஷ், விஜயராஜ், சண்முகம், தமிழ் செல்வம், ராமச்சந்திரமூர்த்தி, ஆறுமுகம் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் கணேஷ் குடும்பத்தினர் செய்திருந்தனர். இந்த நிகழ்வில் கலந்து கூட்டி சிரம் தாழ்த்தி வாழ்த்தி வணங்குகிறோம். மேலும் நடைபெற வேண்டும், சிறப்பாக நடைபெற வேண்டும். பசியில்லா வாழ்வு இருக்க வேண்டும். எல்லோருக்கும் உண்ணவும் உடுக்க உடையில் இருக்க இடமும் கிடைக்க வேண்டி இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெறுகிறது. நடத்தப்படுகிறது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. பெருமான் பிரசாதத்தை தொண்டமானத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தின் 4ஆம் ஆண்டு விழா மற்றும் பொங்கல் விழா நடைபெற்றது. பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற அனைத்து சிறுவர்கள், மகளிர், இளைஞர்களுக்கு கலை விழாவில் பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவில் பங்கேற்ற ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார் பரிசுகள் வழங்கினார். ஏசுதாஸ், வீரப்பன், ராஜேஸ்வரி உள்ளிட்டோருக்கு கலாம் விருது வழங்கப்பட்டது. ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் துளசி மற்றும் சந்திரமோகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவிற்கு தொண்டமானத்தம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மனோகரன் தலைமை தாங்கினார். விழாவில் ஊர் பிரமுகர்கள் ஜெயராம், தமிழரசன், பாரதி, சிவகுமார், மதன் மோகன், பன்னீர், ஏழுமலை ஆகியோர் கலந்து கொண்டனர். கலை விழாவில் சிறுவர் சிறுமிகளின் நடனம், பேச்சு போட்டி, மாறுவேட போட்டி, பாட்டு போட்டி, நாடகம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாட்டினை தொண்டமானத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தினர் செய்திருந்தனர். சந்தியா அடுத்ததாக ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயஸ்ரீ, ஜெசிந்தா மேடம் வாங்க. தேர்ட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் மகாலட்சுமி, தமிழன் சனீப் குமார். தேர்ட் பிரைஸ் நந்தனா. தேர்ட் பிரைஸ் ஓவியம் இல்லையா போட்டி. தேர்ட் பிரைஸ் சவிதா, பி சவிதா. கைவினை போட்டி. திருவள்ளுவர் தினத்தையொட்டி காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் மாரியம்மன் கோவில் திடலில் ஆண்டுதோறும் கொடியேற்றுவது வழக்கம். இதனையொட்டி திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதி பாஜக அலுவலகத்திலிருந்து இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் ஊர்வலமாக வந்த பாஜகவினர் அம்பகரத்தூர் மாரியம்மன் கோவில் திடலில் முழக்கமிட்டனர். அதனைத் தொடர்ந்து இம்முறை 4வது ஆண்டாக பாஜக கொடியினை புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ராஜசேகரன் ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம், மாவட்ட தலைவர் முருகதாஸ், பாஜக பொறுப்பாளர்கள் அருள்முருகன், மருத்துவர் விக்னேஸ்வரன், சக்திவேல், அமுதாராணி, திருநள்ளாறு தொகுதி தலைவர் பாலமுருகன், விவசாய அணி சந்திரசேகரர் உள்ளிட்ட பாஜகவினர் கலந்து கொண்டனர். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வந்திருந்த புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் ராஜசேகரனுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதேபோல் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நோனாங்குப்பம் படகு குழாம் எதிரே உள்ள ஐயன் திருவள்ளுவரின் முழு திருவுருவ சிலைக்கு பாமக மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் பாமகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் பாமக வன்னியர் சங்க முன்னாள் அமைப்பாளர் கோபி மற்றும் தலைவர் மதி, துணை அமைப்பாளர் வடிவேல், பொருளாளர் நரசிம்மன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ரெயின்போ நகர் பகுதியில் பொங்கல் பண்டிகையினை முன்னிட்டு மெகா கோலப் போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ரெயின்போ நகர் உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். விழாவை காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் கட்சி மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் ஆகியோர் துவக்கி வைத்தனர். அதிகாலை போட்டி துவங்கிய நிலையில் கடும் பனியினை பொருட்படுத்தாமல் போட்டியாளர்கள் கலந்து கொண்டு பல்வேறு வண்ணங்களில் கோலமிட்டு அசத்தினர். இதனால் ரெயின்போ நகர் சாலைகள் வண்ணமயமாகவும் கோலங்களாகவும் காட்சியளித்தன. கலை மாமணி மாடத்தி செல்வம், நாட்டிய நங்கை லலிதாம்பிகை ஆகியோர் அடங்கிய நடுவர் குழுவினர்கள் சிறந்த கோலங்களை தேர்வு செய்தனர். முதல் பரிசாக ஃப்ரிட்ஜை ஷீலா என்பவர் தட்டிச் சென்றார்.
இரண்டாவது பரிசாக எல்இடி டிவியை பாரதி என்பவரும், மூன்றாவது பரிசாக கிரைண்டரை ஸ்ரீதிவ்யா வென்றார். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்தின் தனி உதவியாளரும், காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளருமான வினோத், காங்கிரஸ் கட்சியின் காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். இதைத் தொடர்ந்து 4 பேருக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மேக்கப் கிஃப்ட், எலக்ட்ரானிக் கெட்டில் மற்றும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ரெயின்போ நகர் மகளிர் நல்வாழ்வு சங்கம், காங்கிரஸ் கட்சியினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.